ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஜ்மாஸ் குக்கிங் வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கத்திரிக்காய் கொச்சு. இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். கத்திரிக்காய் சாப்பிடாதவங்க கடை இந்த கத்திரிக்காய் கொச்சு நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இன்றைக்கி நான் அப்படி தான் செய்ய போகிறேன். சாப்பிடாதவங்க கூட நல்லா நிறைய போட்டு சாப்பிட்ற மாதிரி தான் நான் செஞ்சு காட்ட போகிறேன். இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ கத்திரிக்காய் தொக்கு செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கடாயை வச்சுக்கணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மசாலா அரைச்சி வச்சுக்கலாம். அதுக்கு கடாய் காஞ்சோடனே ஆயில் விட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம். இப்போ ஆயில் காஞ்சிருச்சு. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி எடுத்துக்கலாம். கொத்தமல்லி எடுத்துருக்கு இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது கூடவே 4 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ இது ஃப்ரை ஆகிடுச்சு. இது தனியாக எடுத்துடலாம். இப்போ அதே கடாயில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, அரை டேபிள் ஸ்பூன் உளுந்தப்பருப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம். இப்போ இதையெல்லாம் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இதையும் எடுத்துடலாம். இப்போ அதே கடாயில் இன்னொரு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். இப்போ ஆயில் ஹீட் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் இதுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயத்துக்குடியே நம்ம கத்திரிக்காய் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது கத்திரிக்காய் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் இந்த ஆயிலே நல்லா ஃப்ரை பண்ணணும். நல்லா வெந்து வரணும். ரொம்ப குழஞ்சும் போகக்கூடாது. அந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கப்புறமா இந்த தோலோட கலரெல்லாம் மாறி வந்தோடனே நம்ம எடுத்துக்கலாம். கத்திரிக்காய் நல்லா குக் ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. இந்த மாதிரி நல்லா குக் ஆகணும். ரொம்ப குழஞ்சிடவும் கூடாது. இந்த அளவுக்கு குக்கானால் போதும். இந்த அளவுக்கு வெந்தோடனே நம்ம இதை எடுத்து ஆற வச்சிடலாம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். கத்திரிக்காயும் நம்ம வறுத்து வச்ச இந்த மசாலாவில் வறுத்தமில்ல அந்த மசாலாவும் சேர்த்து எல்லாம் ஒன்றா சேர்த்து ஆற வச்சு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தண்ணி சேர்க்காமல் அரைக்கணும். இப்போது அதே கடாயில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சோடனே கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு கூடிய ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். இப்போ கடுகு வெடிச்சோடனே 2 வரமிளகாவை கிள்ளி சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கூட புளி தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து நல்லா திக்காக கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ அதை சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுக்கிற மசாலாவை சேர்த்துக்கலாம். இப்போ மசாலாவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இது கூடவே நான் கலருக்காக கொஞ்சம் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இது காரம் கம்மியாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம். இது உங்கள் ஆப்ஷனல் தான். இது இல்லைனாலும் பரவாயில்ல, விட்டுருங்க. நம்ம அதுக்கு தகுந்தப்பில் நீங்கள் சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துருக்கேன். இப்போ இந்த தொக்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தொக்கு ஓரளவுக்கு நல்லா திரண்டு வந்துருச்சு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. உங்களுக்கு இந்த ஸ்டேஜே போதுனாலே எடுத்துக்கோங்க.
உடனே சாப்பிட்ற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க. இல்லைன்னா ஒரு 4 நாளைக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு வாரத்துக்கு ஸ்டோர் பண்ணி சாப்பிட்றீங்கனாலும் இது நல்லா சுண்ட வச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கோங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுன்னு பாருங்கள். சைடில் எல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. அந்த மாதிரி நல்லா அல்வா பழத்துக்கு நல்லா உருட்டோம்னா அப்படியே நல்லா உருடுற மாதிரி வரும். நீங்கள் கத்திரிக்காய் கொச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்களா? இது வந்து நீங்கள் கொஞ்சம் 1 நாள் 2 நாள் வச்சு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் கொஞ்சம் முன்னாடியே எடுத்துக்கலாம். இல்லை ஒரு வாரம் வந்து வச்சு சாப்பிட்ற மாதிரி நல்லா சுண்ட நல்லா வணக்கி எடுத்திங்கன்னா வந்து அந்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு தெரிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறமா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து இட்லி, பூரி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே இது நல்லாயிருக்கும். நீங்களும் மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு வந்து நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்னு. மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. மறுபடியும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.